ஜெய்பீம் திரைப்படம் தான் இப்போ மூலி முடுக்கெல்லாம் பேச்சா இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல டிஜே ஞானவேல் இயக்கத்துல சூர்யா, ரிஜிஷா விஜயன், மணிகண்டன், லிஜோ மோல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல பேச்சு, நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. குறிப்பா இந்த படத்துல ஜோஷிகா மாயா அப்படிங்கிற சிறுமி அல்லி அப்படிங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில நல்லா பேசப்பட்டுச்சு. இந்த சின்ன வயசுல இப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பாராட்டுகளும் வந்துச்சு. இதர் பக்கம் இருக்கு ரீசெண்டா ட்விட்டர் பக்கத்துல இந்த கதாபாத்திரம் இந்த படத்துல பண்ணதுனாலேயே டிசி ஸ்கூல்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பரவலா வந்துச்சு. அந்த நியூஸ் தான் ட்விட்டர் பக்கத்துல ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு, வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லாங்க. நிறைய பேர் ஷாக் ஆனாங்க, என்னடா நடிச்சதுக்கெல்லாம் டிசி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப வந்து ஜோஷிகா மாயா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து முழுக்க முழுக்க ஃபேக்கான நியூஸ். அந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கவே கிடையாது. எங்க ஸ்கூல்ல முழுசா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர பாசிட்டிவா பேசியிருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே ரொம்ப ஷாக் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து டிசி வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி மாத்தி சொல்றாங்களே, எது உண்மை அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஸ்கூல்ல வந்து பேசி சமாதானம் பண்ணிட்டாங்களா இல்ல என்ன அப்படிங்கறது தெரியல. ஒரு வேலை வந்து பாதி டிசி வாங்காம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஸ்கூல் அப்படின்னா நிஜமாவே நல்ல விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த அல்லி கதாபாத்திரம் பண்ண ஜோஷிகா மாயா எவ்வளவு பிடிக்கும், ஜெய்பீம் திரைப்படத்தை பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். ஐயோ நாங்க சொல்லணும், அதை நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு வந்து டக்கு டக்குன்னு குண்டாகும். ஐ ஃபீல் இது கொஞ்சம் அன்நேச்சுரலா கூட. லைக் இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், நாளைக்கு நான் குண்டாயிடுவேன்.